தனக்கு உயிர் கொடுத்தவரின் உயிரையே தன் கைகளாலேயே பறித்த மகன். இனி நான் என்ன செய்வேன்னு கதறி அழுத தாய். ஏம்பா குடிச்சிட்டு வந்து இப்படி தினமும் தகராறு பண்றன்ற வாக்குவாதமும் கோபமும் முற்றி போய் கொலையாக மாறியதா? பாவூர் சத்திரம் அருகே நடந்த அதிர்ச்சியின் பின்னணி என்ன? தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரத்துக்கு பக்கத்துல ராமநாதபுரம் அப்படின்ற வட்டாலூர் கிராமம் அமைஞ்சிருக்கு. இங்கதான் 61 வயதான முருகன் அப்படின்றவங்க தன் மனைவியோடையும் குடும்பத்தோடையும் வசிச்சுட்டு இருந்திருக்காங்க. இவங்களுக்கு 3 மகள்களும் 2 மகன்களும் இருக்கிறதாகவும் இளைய மகனை தவிர மற்ற அனைவருக்கும் திருமணம் ஆகிவிட்டதாகவும் கூறப்படுது. முருகன் ஆலங்குளத்துல இருக்கக்கூடிய தனியார் திருமண மண்டபத்துல வாட்ச்மேனா வேலை செய்துட்டு இருந்திருக்காங்களாம். மூத்த மகன் 35 வயதான பாலசுப்ரமணியன் குற்றாலத்துல இருக்கக்கூடிய சிப்ஸ் கடையில வேலை பார்த்து வருவதாக கூறப்படுது. தந்தை முருகன் அடிக்கடி மது அறிந்துவிட்டு வீட்டுல தகராறுல ஈடுபடுறதா கூறப்பட்ட நிலையில குடும்ப தகராறின் காரணமா ஒரு நாள் பாலசுப்ரமணியன் தந்தை மீது கடும் கோபத்துல வீட்டுக்கு வந்ததாகவும் இருவருக்கும் நடந்த வாக்குவாதம் கடைசியில முற்றி போய் பாலசுப்ரமணியன் அருகில இருந்த ஆயுதத்தை கொண்டு தந்தைய சரமாரியா வெட்டி சாய்த்ததாகவும் கூறப்படுது. இதனால தந்தை முருகன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருந்திருக்காங்க. சம்பவம் குறித்த தகவல் அறிந்து உடனடியா அந்த இடத்திற்கு வந்த காவல்துறையினர் முருகனுடைய உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. கோயம்புத்தூர் கார்பரேஷன் லிமிட்ல இருந்து 2 கிலோமீட்டர்ல லேண்ட் 8 lakhsக்கு ஸ்ரீ பேபி ப்ராப்பர்ட்டிஸ் கோயம்புத்தூர்.